Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மேத்தமேட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன செய்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிலேட்டடான சம்ஸை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பிளேலிஸ்டா போட்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த சாப்டர்ல டவுட் எதுனா நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோ லெசன்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு சம்லையுமே கீ பாயிண்ட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் அந்த சம்லே டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம சொல்லி தான் நம்ம போடுறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையிலும் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு சம்லையுமே என்ன செய்யறோம், டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம், டீச் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ஸ் சம், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், சால்வ் பண்றோம். ஸோ புக்கில் இருக்க எல்லா சம்ஸையும் சால்வ் பண்றது காட்டிலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி போட்டுட்டே வரோம். அது மட்டும் நம்ம 2 சேனல் பண்றோம். ஒன்று கெட்விங் டியூட்டரிங், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ். 2 சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வரை ரெண்டுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 2.4. அது என்ன கேக்குறாங்கன்னா, simplify 1 plus i divided by 1 minus i whole cube minus 1 minus i divided by 1 plus i whole cube into rectangular form அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா z equal to a plus ib அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரக்சர். சோ z equal to a plus ib ல 2 பார்ட் இருக்கும். ஒன்னு ரியல் பார்ட், இன்னொன்னு இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் வித்தவுட் i, வித் ஐனா இமேஜினரி பார்ட். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் இன்னொரு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம், a plus ib ஃபார்ம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை ரெக்டாங்குலர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. சோ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான திங்ஸ் எல்லாம் இந்த சம்ல நமக்கு தேவைப்பட போகுது, அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப z equal to a plus ib, z bar is equal to a minus ib. அதாவது z barனா நம்ம எடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் தான் z bar. சோ கான்ஜுகேட்னா என்னது, இமேஜினரி பார்ட் ib, இதுக்கு முன்னாடி பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டா அது கான்ஜுகேட், பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். சோ இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்க சிம்பலை சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் இருந்தா மைனஸ்ல போடணும், மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ்ல போடணும் அப்படிங்கிறது சொல்றது அந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அதை கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்றது எப்படிங்கறதே அந்த சம் மூலமா நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பேசிக், என்ன இந்த சம்முக்கு என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இஜெட்டையும் இஜெட் பாரையும் மல்டிப்ளை பண்றேன். இஜெட் பார் அதாவது a plus ib into a minus ib, இது ரெண்டையும் என்ன செய்றேன், மல்டிப்ளை பண்றேன். உங்களுக்கு தெரியும் a plus b a minus b ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், a squared minus b squared. b ib, b ib ஆ இருக்கு. சோ a squared minus i squared னா minus 1, i squared போடுறோம், அப்புறம் b squared போட்டா b squared. ib the whole squared i க்கு தனியா ஸ்கொயர் கொடுக்கிறோம், b க்கு தனியா ஸ்கொயர் கொடுக்கிறோம். சோ a squared minus into minus plus b squared. So z bar is equal to a squared plus b squared ங்கறது ரிசல்ட். அதாவது z ங்கிறது என்னது, z ங்கிறது a plus ib, z bar ங்கிறது என்னது a minus ib. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், a squared plus b squared. a ங்கிறது ரியல் பார்ட், b ங்கிறது இமேஜினரி பார்ட். சோ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். சோ இந்த பேசிக் திங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் நினைச்சா உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கலாம். a plus ib-யும் a minus ib-யும் மல்டிப்ளை பண்ணா a squared plus b squared மெமரைஸ் பண்ணிக்கங்க, மனப்பாடமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி சொல்லல, டீடைலா டெப்தா அந்த ஃபார்முலா உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒருவேளை மறந்துட்டாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒர்க் அவுட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்,
ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது a plus ib a minus ib இது ரெண்டையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி எப்படி சம் போடுறதுன்றத பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க 1 plus I divided by 1 minus I the whole cube. ப்ராப்ளத்தோட ஒரு பார்ட் எடுத்து தனியா ஒர்க் பண்ணிக்கிறோம். நம்ம தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். So 1 plus I divided by 1 minus I the whole cube எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்றேன் 1 plus I divided by 1 minus I ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்ன்றது நம்ம பார்க்க போறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், நியூமரேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 1 plus I. I பக்கத்துல எதுவுமே இல்லாட்டி என்னதுன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1 plus I ல ரியல் பார்ட் வந்து 1, இமேஜினரி பார்ட் 1. இங்கேயும் எதுவுமே இல்லாம இங்கேயும் 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். So 1 plus I divided by 1 minus I. 1 plus I divided by 1 minus I. So denominatorல என்ன இருக்குது 1 minus I இருக்குது. So 1 minus I யோட கான்ஜுகேட் வந்து 1 plus I. நான் கான்ஜுகேட் எப்படி எடுக்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். So கான்ஜுகேட் இங்க எப்படி எடுத்திருக்கோம், இங்க plus I இருக்கு, இத எப்படி மாத்திருக்கீங்க minus I ன்னு மாத்திருக்கீங்க. So plus I னா minus I போடணும், minus I னா plus I போடணும். So denominatorல 1 minus I தான் இருக்குது. So minus I கூட plus I எடுத்து நான் நியூமரேட்டரை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். So whole cube. அப்ப என்ன செய்யணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1 plus I into 1 plus I னா 1 plus I the whole square. a into a னா a square போடுவோம்ல, அது மாதிரி 1 plus I into 1 plus I னா 1 plus I the whole square. So denominatorல பாருங்க இங்கேயும் 1 இருக்கு. இது எந்த ஃபார்மட்ல இருக்குது, a plus ib a minus ib. நீங்க பார்த்தோம்ல a plus ib a minus ib இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணானது a square plus b square. இங்க எப்படி இருக்குது a plus ib a minus ib. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் த ஹோல் கியூப் போடும், ஹோல் கியூப் போடும். So a plus ib the whole square னா a square plus b square plus 2ab. இது a, இது b. a plus b the whole square னா a square plus b square plus 2ab divided by 1 square னா 1, இங்க 1 square னா 1 the whole cube, the whole cube. So 1 square னா 1, I square னா minus 1 plus 2i divided by 2 the whole cube. So plus 1 minus 1 cancel, the 2 cancel. So finally நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 plus I 1 plus I divided by 1 minus I the whole cube ஓட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, the plus 1 minus 1 cancel, 2 cancel, which are remaining I இருக்கும். So I cube தான் கிடைச்சிருக்கு, I cube தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு ரிசல்ட், இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து 1 minus I இதே ப்ரொசீஜர் தான், இந்த பார்ட் எடுத்துக்கங்க. 1 minus I divided by 1 plus I the whole cube. So காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும், டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். So 1 minus I divided by 1 plus I into 1 plus I யோட கான்ஜுகேட் வந்து 1 minus I divided by 1 minus I the whole cube, 1 minus I the whole cube. So 1 minus I into 1 minus I னா 1 minus I the whole square. இதுவும் a plus ib a minus ib. இங்க பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். So a square plus b square the whole cube. So a minus b whole square. Numerator என்ன இருக்கு, a minus b whole square algebra formula இருக்கு. So 1 square plus I square minus 2i divided by 1 square னா 1, இங்க 1 the whole cube. Same procedure, அது வந்து reciprocal இருக்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So 1 square னா 1, I square னா minus 1, minus 2i by 2 the whole cube. So plus 1 minus 1 cancel, 2 cancel. The final answer வந்து
மைனஸ் ஐ கியூப் கிடைக்கும். ஸோ இப்போ கடைசியா நமக்கு இந்த இதுல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐ த ஹோல் கியூப். இதோட ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் ஐ கியூப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது ஒரு ரிசல்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி இந்த ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்துல என்ன கேட்கறாங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதை பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ ப்ராப்ளத்துல என்ன கேட்கறாங்க? 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐ த ஹோல் கியூப். இதோட ரிசல்ட் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னது? ஐ கியூப். அதாவது ஐ கியூப். இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ இது 1 பிளஸ் ஐ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐ த ஹோல் கியூப் மைனஸ் 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐ த ஹோல் கியூப். இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? ஐ கியூப் மைனஸ் 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐ த ஹோல் கியூப் என்னது? மைனஸ் ஐ கியூப் மைனஸ் ஐ கியூப். ஸோ ஐ கியூப் பவர்ல இருக்குது ஆட் நம்பர் நெகட்டிவ் அப்படியே ரிப்ளை ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ ஐ கியூப். ஸோ ஐ கியூப் பிளஸ் ஐ கியூப் 2i கியூப். ஸோ ஐ கியூபோட வேல்யூ என்னது? மைனஸ் ஐ. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஐ கியூப்னா என்னது? ஐ ஸ்கொயர் இன்டு ஐ. ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 இன்டு ஐ. ஸோ ஐ கியூப்னா என்னது? மைனஸ் ஐ. இது வந்து அயோட்டா வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐ கியூபோட வேல்யூ என்னது? மைனஸ் ஐ. 2 இன்டு மைனஸ் ஐ மைனஸ் 2i தான். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ரிசல்ட் பார்க்கணும்னா 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐ த ஹோல் கியூப் மைனஸ் 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐ த ஹோல் கியூப். இதோட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 2iங்கிறது கிடைச்சிருக்கு. மைனஸ் 2iங்கிறது ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான். இதுல ரியல் பார்ட் வந்து இல்ல. ரியல் பார்ட் வந்து 0, இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் 2. ஸோ என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். லிசன், இந்த சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? அது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாஸ் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் a பிளஸ் b a மைனஸ் b அந்த ஃபார்முலா, அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கிட்ட அயோட்டா வேல்யூஸ் ஐ கியூபோட வேல்யூ எப்படி? ஐ கியூப்னா மைனஸ் ஐ அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வேற என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி டிவைட் பண்றது, நியூமரேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கிற ரூலையும் நம்ம நினைச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.